கேந்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி என்றால் இதற்கு மாளவிகா யோகம் என்று பெயர். என்ன சார் மாளவிகா யோகம்? கருப்பு தான் எனக்கு தெரிஞ்ச கலருங்கிற பாட்டுல டான்ஸ் ஆடுற மாளவிகாவை மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், புது பாய் ஃப்ரெண்டு. இப்போ எனக்கு இல்லையா சார்ன்னு கேட்காதீங்க, புது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட நம்ம இந்த விஷயத்தை சேர்த்து கொள்ளலாம். திருமணமானவர்கள் இந்த காசு பணம் துட்டு மணி மணி என்று ஒரு பாடலில் சொல்கிறார்களே, அதை போல்தான் இவர்களுக்கு கிரக நிலைகள் இருக்கிறது. என்ன சார் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீர்கள், வரிசையாக சொல்கிறேன். மேலும் சுகஸ்தானாதிபதியும் இங்கு தனஸ்தானாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறது. இதற்கு மேல் இவர்களுக்கு பலன் சொல்வதற்கு தேவையில்லை. 6 பால் என்றால் அந்த 6 பாலிலுமே 6 அடிக்கக்கூடிய அமைப்பு என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம். இது ரெண்டும் சேர்ந்து சாமர யோகம். சாமரம்னா விசிறி. இப்போ நம்ம உட்கார்ந்து இருந்தா நமக்கு யாராவது விசிறி விடுவாங்களா? இது நாள் வரைக்கும் நம்ம தானே மற்றவங்களுக்கு விசிறி கொண்டு இருந்தோம் என்று யோசிக்க வேண்டாம். மேஷராசி மேஷ லக்னத்தை முதலில் எடுத்துக்கொள்வோம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். இதற்கு கேந்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி என்றால் இதற்கு மாளவிகா யோகம் என்று பெயர். இது என்ன சார் மாளவிகா யோகம்? கருப்பு தான் எனக்கு தெரிஞ்ச கலருங்கிற பாட்டுல டான்ஸ் ஆடுற மாளவிகாவை மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்க ஏதோ புதுசா ஒரு யோகத்தை சொல்கிறீர்களே என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஜோதிட விளக்கம் அவ்வாறு. இதை என்ன சொல்வது என்றால், சுக்கிரன் ராசியில் இருந்தாலும் ராசியை பார்த்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு புது பொலிவு, ஒரு புது புத்துணர்ச்சி என்பது ஏற்படும். இத புது வீடு, புது காரு, புது பங்களா அப்படின்னு சொல்றாங்களே, கலக்கர சந்துரு அப்படின்னு ஏதோ ஒரு விளம்பரத்தில் வருகிறது. அதுல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், புது பாய் ஃப்ரெண்டு. இப்போ எனக்கு இல்லையா சார்ன்னு கேட்காதீங்க, புது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட நம்ம இந்த விஷயத்தை சேர்த்து கொள்ளலாம். திருமணமானவர்கள் இந்த டிஸ்கிளைமர்னு புலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். மேஷராசி மேஷ லக்னத்தை பொறுத்தவரை கலக்கர சந்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கு உச்சமடைகிறதோ அந்த வீட்டை பார்க்கிறது. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. குரு இங்கு செவ்வாயின் வீட்டை பார்க்கிறது, செவ்வாய் குருவின் வீட்டை பார்க்கிறது. இதனை பார்வை பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு 9ஆம் வீடு 10ஆம் வீடு பாக்கியஸ்தானம், தொழில் ஸ்தானம், இவை இரண்டுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. 2ஆம் வீடு என்பது அனைவருக்குமே தெரியும், தனம், குடும்பம், வாக்கு. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கும் குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டில் 5-6 தொடர்பு. இங்கு புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். இங்கு சூரியனும் சேர்ந்திருப்பது, புத்திரஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் வருவது என்பது இவர்களது குழந்தைகளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களது நலனுக்காக, அவர்களது மேம்பாட்டுக்காக இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். குறிப்பாக அது கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது சொந்தமாக குழந்தைகள் ஒரு தொழில் தொடங்க வேண்டும், ஒரு ஸ்தாபனம் தொடங்க வேண்டும் என்றாலும் அதற்காக இவர்கள் ஒரு லோன் வாங்க வேண்டும், அரசாங்கத்திலிருந்து ஒரு அப்ரூவல் கிடைக்க வேண்டும் போன்ற விஷயங்களில் நல்ல மேன்மை ஏற்படும். இதன் காரணம், ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், சிறுதூர பயணங்களில் வெற்றி. இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல மேன்மை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் என்பது
இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா, மாளவிகா யோகம். இதனால் இவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். இங்கு சுக்கிரன் என்பது தனஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். நல்ல தனப்புழக்கம் என்பது இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் நல்ல வெளிநாடுகளுக்கு போக வேண்டியது அல்லது சுற்றுலா செய்ய வேண்டியது, ஒரு உல்லாசமான வாழ்வை பெற வேண்டியது, அஷ்ட ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க வேண்டியது, செல்வங்கள் சம்பத்துக்களை பெற வேண்டியது போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல மேன்மை. புதிதாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும், இல்லைன்னா ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வேண்டும். ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு புது பொலிவு, ஒரு புது ஒளிவட்டம், இல்லைன்னா ஒரு புது தேஜஸ், இதன் மூலம் பலரை ஈர்க்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி வக்ரம் என்பது இங்கு பாதகாதிபதியாகவும் சனி வருகிறார். இவர்தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார். இது நாள் வரை இவர் நேர்மறையாக போய்கொண்டிருந்தவர் இப்பொழுது எதிர்மறையாக போய்கொண்டிருக்கிறார். இதனால் ஒரு நேரத்தில் 2-3 வேலைகளை இவர்கள் எடுத்து அதன் மூலம் லாபம் ஈட்ட வேண்டிய ஒரு அமைப்பாக வருகிறது. இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தில் தான். 12ஆம் இடத்தில் ராகு, அது சுப வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக இருப்பதனால் அதன் வீரியம் குறைவு. இதனால் இரவு நேரங்களில் கொஞ்சம் இவர்களுக்கு குழப்பங்கள் என்பது அதிகமாகும். குறிப்பாக இந்த 12ஆம் இடம் என்பது சயனம். நாம் படுக்கைக்கு போகும் பொழுதுதான் நம்முடன் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையை போனிலோ அல்லது வேற ஏதோ ஒரு நீரிலோ கூட தொடங்கலாம். அந்த நேரத்தில் இவர்கள் ஏதாவது வார்த்தைகளை விட்டுவிட்டார்கள் என்றால் கொஞ்சம் காரம் அதிகமாகிவிடும். கவனமாக இதை கையாண்டு நாளை பேசுகிறேன், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று மௌன விரதம் போல் இவர்கள் இருப்பது புத்திசாலித்தனம். மேஷராசி மேஷ லக்னத்தை பொறுத்தவரை கலக்கர சந்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கு உச்சமடைகிறதோ அந்த வீட்டை பார்க்கிறது. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. குரு இங்கு செவ்வாயின் வீட்டை பார்க்கிறது, செவ்வாய் குருவின் வீட்டை பார்க்கிறது. இதனை பார்வை பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு 9ஆம் வீடு 10ஆம் வீடு பாக்யஸ்தானம், தொழில் ஸ்தானம், இவை இரண்டுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. 2ஆம் வீடு என்பது அனைவருக்குமே தெரியும், தனம், குடும்பம், வாக்கு. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கும் குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டில் 5-6 தொடர்பு. இங்கு புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். இங்கு சூரியனும் சேர்ந்திருப்பது, புத்திரஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் வருவது என்பது இவர்களது குழந்தைகளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களது நலனுக்காக, அவர்களது மேம்பாட்டுக்காக இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். குறிப்பாக அது கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது சொந்தமாக குழந்தைகள் ஒரு தொழில் தொடங்க வேண்டும், ஒரு ஸ்தாபனம் தொடங்க வேண்டும் என்றாலும் அதற்காக இவர்கள் ஒரு லோன் வாங்க வேண்டும், அரசாங்கத்திலிருந்து ஒரு அப்ரூவல் கிடைக்க வேண்டும் போன்ற விஷயங்களில் நல்ல மேன்மை ஏற்படும். இதன் காரணம் ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், சிறுதூர பயணங்களில் வெற்றி. இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல மேன்மை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான மாதமாக இருக்கிறது. இங்கு சுக்கிரன் ஆட்சி என்பதும், ராசியாதிபதி வெற்றி ஸ்தானம் என்பதும், புதன் ஆட்சி உச்சம் என்பதும் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அனுகூலமாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ராசியில் குரு, அஷ்டமாதிபதி, ஜென்ம குரு. இதனால் எங்களுக்கு ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகவில்லையே என்று வெகு நாட்களாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்பொழுது குரு வக்ரம் அடைய போகிறது. இந்த குரு வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இதன் பலனை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால்,
இந்த காசு, பணம், துட்டு, மணி மணி என்று ஒரு பாடலில் சொல்கிறார்களே, அதை போல்தான் இவர்களுக்கு கிரக நிலைகள் இருக்கிறது. என்ன சார் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீர்கள், வரிசையாக சொல்கிறேன். ராசியாதிபதி சனி ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி. இதற்கு பெயர் சசயோகம். சரிங்க சார், வேற என்ன இருக்கு? ராசிக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி சூரியன், 5ஆம் அதிபதி புதன், இந்த 2 அதிபதிகளும் ஒன்றாக சேர்ந்திருப்பது சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சேர்க்கை என்பது இங்கு ராஜயோகம். சரிங்க சார், ஓகே. அதற்கு பிறகு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார், இது லிஸ்ட்லயே இல்லையே, புதுசா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஜோதிட விளக்கம் என்ன சொல்கிறது என்றால், லக்னத்திற்கோ ராசிக்கோ 9ஆம் அதிபதி பலம் பெற்று லக்னத்திற்கு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்றால் 9ஆம் அதிபதி பலம், லக்னம் ஸ்திர லக்னமாக அமைந்திருக்க வேண்டும். குரு என்ற கிரகம் 11ஆம் வீட்டிற்கு சம்பந்தப்பட வேண்டும். இதனால் இவர்கள் தாங்கள் சார்ந்த அனைத்து இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இங்கு குரு லக்னத்திற்கு 11ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு சம்பந்தம் பெறுகிறது. லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம். இதனை அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்று அழைக்கலாம். மாத்ரு மூலதன யோகம் என்றால் 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் தொடர்பு பெறுவது. இங்கு 2ஆம் வீட்டின் அதிபதி புதன் 4ஆம் வீட்டின் அதிபதி சூரியனுடன் தொடர்பு கொண்டுள்ள நிலையில் இதனை மாத்ரு மூலதனம் என்றால் இன்வெஸ்ட்மெண்ட், மாத்ரு என்றால் தாய் வழி. எனவே இவர்களது மாத்ரு வர்க்கம் மூலமாகவும் இவர்களது இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இடம், வீடு, வாகனங்கள், மனை, போக்குவரத்து, வண்டி போன்ற விஷயங்களிலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை பெறக்கூடிய காலகட்டம். சரி, இதற்கு அப்புறம் கலத்திர மூலதன யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் அப்படின்னா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியால் பார்க்கப்படுவது. இந்த லக்னத்திற்கு, இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் அதிபதி புதன் 6ஆம் வீட்டில் அமர்ந்து, இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன் 5ஆம் வீட்டில் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் அமர்ந்து 7ஆம் அதிபதி சுக்கிரனால் பார்க்கப்படுவது. அப்படின்னா கலத்திர மூலதன யோகம் அப்படி என்றால், இந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி புதன் 5ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் அமர்ந்து 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயின் 4ஆம் பார்வையால் பார்க்கப்படுவது. இதனால் இவர்களது வாழ்க்கை துணைவர் மூலமும் இவர்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். என்ன சார் இது, கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, காதில் தேன் வந்து பாய்கிறதே, இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இவ்வளவு யோகங்கள் ஒன்றாக, இதெல்லாம் நான் சொல்லவில்லை, ஜோதிட விளக்கத்தில் சொல்லப்பட்டுள்ள யோகங்களாக இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இந்த யோகங்களின் பெயர் என்னுடைய வார்த்தைகளில் காசு, துட்டு, பணம், மணி. முதல் தரமான ராஜயோகம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறது. ராசியாதிபதி சுக்கிரன் சொந்த வீடு. இது 2 போருமே. இதற்கு மேல் இவர்களுக்கு வேற என்ன தேவை? ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை விட்டு 2ஆம் வீட்டுக்கு சென்று விட்டது. இங்கு 10ஆம் வீட்டில் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. சனி வக்ரம் என்றாலும் அது தொழில் ரீதியாக ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை ஒரு நேரத்தில் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்பு. செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏனென்றால் தனஸ்தானாதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய புதன் இது சொந்த வீட்டில் அல்லவா இருக்கிறது. மேலும் சுகஸ்தானாதிபதியும் இங்கு தனஸ்தானாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறது. இதற்கு மேல் இவர்களுக்கு பலன் சொல்வதற்கு தேவையில்லை. 6 பால் என்றால் அந்த 6 பாலிலுமே 6 அடிக்கக்கூடிய அமைப்பு என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம். இந்த மாதத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களது அனைத்து முயற்சிகளையும் கையில் எடுத்து வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். மிதுன ராசியை பொறுத்தவரை துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம் என்றும் சொல்லலாம். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்றும் நாம் சொல்லலாம்.
ஏனென்றால் ராசியில் செவ்வாய் இருக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் ஒரு வேகம் என்பது நமக்கு வரும். இதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம். எதிரிகளை பந்தாடி, எதிர்ப்புகளை முறியடித்து மேலும் மேலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதனை தகர்த்தெறிந்து விட்டு நாம் இறங்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முத்திரை பதித்து அனைவரது பார்வையும் நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இவர்களுக்கு பத்தர யோகம் என்றால் லக்னாதிபதி, ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வருகிறது. மேலும் இங்கு புதன் என்பது கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறதனால் இதனை பத்தர யோகம் என்று சொல்கிறார்கள். இதை தவிர சாமர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் சாமர யோகம் அப்படின்னா, லக்னாதிபதி உச்சம் கேந்திரம், அப்புறம் குருவின் பார்வை, இது ரெண்டும் சேர்ந்து சாமர யோகம். சாமரம்னா விசிறி. அப்போ நம்ம உட்கார்ந்து இருந்தா நமக்கு யாராவது விசிறி விடுவாங்களா? இது நாள் வரைக்கும் நம்ம தானே மற்றவங்களுக்கு விசிறி கொண்டு இருந்தோம் என்று யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகூலமான யோகம். ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருந்தவர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நன்றாக புலப்படும். இதையும் தவிர இவர்களுக்கு மகாலட்சுமி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. இது என்ன சார் மகாலட்சுமி யோகம்? பலமடைந்த 9ஆம் அதிபதி சனி, சுக்கிரன், இந்த 2 கிரகங்களுமே கேந்திரம் திரிகோணத்தில் அமரும் பொழுது இது மகாலட்சுமி யோகம். அப்பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது மிதுனத்திற்கு உண்டு. சீரிநாத யோகம். இது என்ன சார் சீரிநாத யோகம்? நான் தானே எப்பொழுதும் சீறி கொண்டிருக்கிறேன், இப்படி ஒரு யோகம் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள். அதாவது புதன், சுக்கிரன், 9ஆம் அதிபதி, இந்த 3 கிரகங்களுமே கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் இதற்கு பெயர் சீரிநாத யோகம். இந்த யோகங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. லக்னாதிபதி, ராசியாதிபதி ஆட்சி உச்சம், பஞ்சமாதிபதி ஆட்சி, திரிகோணாதிபதி ஆட்சி, லாபஸ்தானாதிபதி லக்னம் ராசியில் சுபபலம், 12ஆம் வீட்டில் குரு என்றாலும் இப்பொழுது குரு வக்கரம் அடைய போகிறது. 10ஆம் வீட்டில் ராகு, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் குருவின் பார்வை விழுகிறது. வெற்றி ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி கூட்டணி அப்படின்றால் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூரியன், இவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் மற்றும் லக்னாதிபதியுடன் கூட்டணி. 5ஆம் வீட்டில் புதன், 5ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. இதனால் புதிதாக இவர்களுக்கு மின்னல் போல் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். திருமணமானவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம் என்பது புத்திஸ்தானம். நமக்கே தெரியாமல் ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்படும். இதனால் நாம் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, வாழ்வியலுக்கு தேவையான அனுகூலமான விஷயங்களை நாம் நம் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும். கேளிக்கைகளில், பொழுதுபோக்குகளில் அதிக நாட்டம் கொள்ளாமல் இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமான பாக்கியங்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது புதிதாக நிறைய ஒப்பந்தங்கள் என்பது ஏற்படும். லாபஸ்தானாதிபதி ராசியில், இவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் 6ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருப்பதனால் இந்த 6ஆம் வீட்டின் கெடுதலான பலன்கள் மட்டுப்படுகிறது. மேலும் இங்கு ராசியாதிபதி ஆட்சி என்பதும் லாபஸ்தானாதிபதி ராசியில் அமர்வதும் உங்களுக்கு மேலும் மேன்மையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 5ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. இதனால் புதிதாக இவர்களுக்கு மின்னல் போல் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். திருமணமானவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம் என்பது புத்திஸ்தானம். நமக்கே தெரியாமல் ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்படும். இதனால் நாம் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, வாழ்வியலுக்கு தேவையான அனுகூலமான விஷயங்களை நாம் நம் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும். கேளிக்கைகளில், பொழுதுபோக்குகளில் அதிக நாட்டம் கொள்ளாமல் இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமான பாக்கியங்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும்.
தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது புதிதாக நிறைய ஒப்பந்தங்கள் என்பது ஏற்படும். லாபஸ்தானாதிபதி ராசியில் இவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் 6ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருப்பதனால் இந்த 6ஆம் வீட்டின் கெடுதலான பலன்கள் மட்டுப்படுகிறது. மேலும் இங்கு ராசியாதிபதி ஆட்சி என்பதும் லாபஸ்தானாதிபதி ராசியில் வந்து அமர்வதும் உங்களுக்கு மேலும் மேன்மையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் உங்களது முழு முயற்சியுடன் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள்.